வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்ருக்கிறது க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 3150 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. க்ரூட் ஆயில் மார்க்கெட் நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா 3220 ரெசிஸ்டன்ஸ் ஆச்சு. மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் 3156 சப்போர்ட் எடுத்து மேலே போக முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அது பலன் கொடுக்காம மார்க்கெட்டோட சரிவை சந்திச்சு 3113 வரைக்கும் கீழே வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த 126 அப்படின்றது ஏற்கனவே பல தடவை சப்போர்ட் கொடுக்க முயற்சி செஞ்சுது. அதே மாதிரி நேற்றும் ஒரு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் சப்போர்ட் கொடுத்து நேற்று மார்க்கெட்டோட புதிய ஹையும் க்ரியேட் ஆகிருக்கு. 3159 இறுதியாக க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் மார்க்கெட் சைடாக மூவ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி செல்லிங் இருந்திருக்கு. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 3130லேருந்து 120க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் செல் பண்ணலாம் அப்படின்னா 3160 வரைக்கும் செல் பண்ணலாம். இப்போ இந்த இடத்த கொஞ்சம் மேலே தூக்கிட்டு 3160 வரைக்கும் நீங்கள் செல் பண்ணி 3180 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுவோம். ஏன்னா ஏற்கனவே பண்ண லாபத்தை கொஞ்சம் நம்ம பாதுகாக்கணும். இன்னும் மார்க்கெட் தொடர்ந்து டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருந்து 3072 அப்படின்ற அடுத்த டார்கெட்டை தொடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.